எனக்கு நடந்த அனுபவங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்து இங்க ஒரு பக்தை வந்து வாராகியோட பக்தை இருக்காங்க. அவங்க எவ்வளவு நாளா இந்த கோவிலுக்கு வராங்க, எங்க இருந்து வராங்க, அந்த டீட்டெயில் பார்க்கலாம். நீங்க உங்க பேர் சொல்லுங்க. நாங்க சென்னை அம்பத்தூர்ல இருந்து வரோம். ஒரு 4 வருஷத்துக்கு மேல இந்த கோயிலுக்கு வரும். முத வந்து 2020-21 அந்த டைம்ல வந்துட்டு இருந்தோம். ஒரு 4 வருஷத்துக்கு மேல இந்த கோயிலுக்கு வரும். எப்படி உங்களுக்கு அம்பாள் இங்க இருக்காங்க? அப்போ வந்து நிறைய பேர் வாராகி கும்பிட ஆரம்பிச்சாங்க. பக்கத்துல நிறைய வாராகி கோயிலா இருந்துச்சு. ரொம்ப நாள் வந்து இந்த கோயில் போகணும்னு நினைச்சோம். ஏன்னா சென்னையில இருந்து இங்க வரணும்னா பஸ் ரூட்டு, நமக்கு ட்ரெயின் எதுவுமே தெரியாதுல்ல. சோ அதனால ஃபர்ஸ்ட் நாங்கெல்லாம் ஒரு 5-6 பேர் லேடிஸ் வந்தோம். லேடிஸ் ஆமா, ட்ரெயின்ல அரக்கோணம் வந்துட்டு அங்க இருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சு வந்துட்டு வந்தோம். பஞ்சமி அப்ப ரொம்ப ஸ்பெஷல். செம்ம கூட்டம் இருக்கு. லைன் எல்லாம் கட்டி விட்டுருவாங்க. கூட்டம் தான். பஞ்சமினா இன்னைக்கு வந்து நல்ல கூட்டம் இருக்கும். பஞ்சமி நல்ல கூட்டம் இருக்கும். சோ நாங்க பஞ்சமிக்கு வருவோம். இங்க விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணுவோம். பண்ணிட்டு லைன்ல நின்னுட்டு சாமி பார்த்துட்டு போவோம். உங்களுக்கு அம்பாள் வந்து எப்படி வாராகி எல்லாரும் இப்ப வந்து வாராகின்னு கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஏதாவது ஒரு தூண்டுதல் பேர்ல தான் நீங்க வாராகி? இல்ல, நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 தடவை கோயிலுக்கு வரணும்னு ட்ரை பண்ணோம். எங்களால வர முடியல. அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, சரி நம்ம போகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி ஒரு நாள் தற்செயலா ஒரு நாள் வரும்போது தான் முதல்ல ஒரு தேய்பிறை பஞ்சமிக்கு வந்து நினைச்சேன். நான் வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் கடன், அப்போ அந்த ஏன்னா கொரோனா டைம், அந்த டைம்னால கொஞ்சம் கடன் அதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் இது வந்துச்சு. சரி எப்பவுமே கோயிலுக்கு போனா நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். சோ அப்பதான் ஃபர்ஸ்ட் நான் அந்த வந்துட்டு இங்க விளக்கு போடும்போது வரும்போது நம்ம போய் இப்போ எப்பவுமே இந்த கோயிலுக்கு வந்தா அரைச்சு மனசு கஷ்டமா இருந்தாலும் போகும்போது ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடன்ஸ், அம்மா இருக்காங்க பாத்துப்பாங்க அப்படின்னு இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து உங்களை வந்து நிறைய மிராக்கிள் பண்ணிருக்காங்க. அவங்க எப்படின்னா நம்ம நம்புறத பொறுத்துதான். நம்ம அவங்க கிட்ட உண்மையா இருக்கோமா, அம்மா நான் அது பண்ண நீ எனக்கே கொடுக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க. அம்பாளை பத்தி பேசும்போதே வந்து நிறைய பேருக்கு வந்து அதுவும் வந்து நமக்கு என்ன தேவைன்றது நம்ம கேட்கவே நான் அவங்களே கொடுத்துருவாங்க பாத்தீங்களா. அதுவும் இங்க வந்து சுயம்புவா தோன்றவங்க அப்படிங்கறதுனால இவங்களுக்கு வந்து ரொம்பவே சக்தி அதிகம். பக்தர்களுக்கு வந்து இவங்க கொடுக்கக்கூடியதை வந்து அவங்களால வாங்கிட்டு போக முடியாத அளவுக்கு நிறைய பேர் சொல்றாங்க. நாங்க வந்தோம், உங்களுக்கு ஒரு வாரத்துல நடக்குது. நான் என்ன சொல்லுவேன், நீங்க ஒரு பிரச்சனைன்னு கோயிலுக்கு வரீங்க, வந்துட்டு சாமி கிட்ட அந்த பிரச்சனையை சொல்லிடுங்க. உங்களுக்கு எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும், யார் மூலியமா பண்ணணும் அவளுக்கு தெரியும். நீங்க வந்து அடுத்தவங்க கிட்ட போய் இவங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, அது வந்து தப்பு. நீங்க வரீங்க, ஒரு அம்மா தெரியாதா குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சோ அதுதான் வீட்டுல வந்து வாராகி வந்து பஞ்சமி சாமிக்கு என்னால முடிஞ்சது ஏதோ நைவேத்தியம். ஆபீஸ் போகும்போது கூட போயிட்டு வந்துட்டு என்னால என்ன முடியுமோ நைவேத்தியம். வாராகி சிலை வச்சு வழிபாடு பண்றீங்க? சிலை நான் வச்சிருல, போட்டோஸ் வச்சிருக்கேன். 3 போட்டோ வச்சிருப்பேன். பல்லூர் இவங்க, அப்புறம் வந்து உத்திரகோசமங்க அந்த அம்மா, 3 பேரும் ஒரே கொலாஜ் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ காசியில இருக்கக்கூடிய வாராகியும் உத்திரகோசமங்கையும் இப்ப பல்லூர் வாராகியும் 3 பேருமே அப்படி வச்சிருப்பீங்க? இல்ல, காசியில நம்ம உத்திரகோசமங்க, பல்லூர், தஞ்சாவூர் 3 பேரையும். சரி, ஓகே. அம்பாள் வந்து உங்களுக்கு சிறப்பாவே நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லூர் வாராகிய மனமாற வேண்டிக்கிறோம். இந்த பல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பான நாட்களா கொண்டாடப்படுது அப்படின்னா தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஆடி மாசத்துல இங்க திருவிழாங்கிறது ரொம்ப விமர்சையா நடக்குது. அதுவும் எவ்வளவு நாளுக்கு அப்புறம்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை, 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து தேர்ல வந்து அம்பாள் வந்து ஊர்வலமா வராங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பா எல்லா இடத்துலயும் வந்து ஆஷாட நவராத்திரி சிறப்பா கொண்டாடுறாங்க. ஆனா வந்து பல்லூர் வாராகிக்கு வந்து ஆஷாட நவராத்திரிங்கிறது பெருசா வந்து சிறப்பா கொண்டாடல. வரும்போது அம்பாளை வந்து நீங்க ரொம்பவே சிறப்பா பார்க்கலாம். அலங்காரத்தோட தான் இருக்காங்க, ஆனா ரொம்பவே சிறப்பா பார்க்கலாம். அவங்களோட கோரிக்கைகளே கொஞ்ச நேரம் இருந்து வழிபாடு பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி பஞ்சமி நாள்ல எல்லாம் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கூட்டமா இருக்கு. உள்ளவே வர்றதுக்கு, வண்டி வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சிரமமா இருக்கு. இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க வந்து வரும்போது அம்பாளோட பரிபூர்ணமான அருளை நீங்க வாங்கிட்டு போகலாம். இந்த ஊர் மக்களுக்கிட்ட வந்து இந்த கோவிலோட வரலாறு அப்படிங்கிறத நம்ம கேட்கும்போது என்ன மாதிரியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து போர் புரியறதுக்கு போகும்போது இங்க வந்து இந்த அம்பாளை வந்து பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு போனதா அதுல வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஊர் மக்கள் வந்து இந்த உங்களோட வரலாறை சொல்லும் போது இந்த மாதிரியா சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து புக்குங்களை தேடும் போது இந்த மாதிரியான வரலாறு இருக்கு. ஆனா ஊர் மக்கள் சொல்றதான் நம்ம பெருசா எடுத்துக்கணும்.
ராஜராஜ சோழன் வந்து இங்க வந்து போர் புரிய போகும்போது இந்த அம்பாளை வந்து இங்க வழிபட்டு பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டுட்டு தான் போயிருக்கிறாரு. அதனால போர்ல வந்து நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுனாலயே இந்த கோவில் வந்து தனித்துவமா தெரியுது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து திருவிழாக்கள் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தேர் திருவிழா. அம்பாள் வந்து இங்க வந்து பேரே வந்து வாராகிங்கிறத விட அரசாளி அம்மன், அரசனால் பிரதிஷ்டைப்பட்டதுனால இந்த அம்பாள் வந்து அரசாளி அம்மன்ற ஒரு பேர்ல திருநாமத்தோட இங்க வந்து எல்லாருக்குமே பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க திருவிழாக்கள் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தேர் திருவிழா வந்து ரொம்ப இந்த ஊர் மக்களால ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தேய்பிறை பஞ்சமிக்கும் வளர்பிறை பஞ்சமிக்குமே ரொம்பவே அதிகமான கூட்டங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமிக்குமே இங்க வந்து வழிபாடு செய்யறாங்க. ஆனா ஆஷாட நவராத்திரிங்கிறது இங்க வந்து விமர்சையாவே கொண்டாடவே இல்லை. ஆஷாட நவராத்திரி வந்து வாராகிக்கு வந்து ரொம்பவே வழி வழியா இங்க பழக்கம் இல்லை அப்படிங்கறதுனால அதை வந்து ரொம்பவே சிம்பிளா கொண்டாடுறாங்க. இந்த ஆஷாட நவராத்திரிக்கு வாராகி அம்மனை யாரெல்லாம் வழிபடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ரீயா வந்து இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு போலாம்.